இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அம்னோ பாஸ் சந்திப்பு முவாஃபகாத் நேஷனல் கூட்டணியை மீட்டெடுக்கும் முயற்சி அல்ல சாஹித். அம்னோ மற்றும் பாஸ் கட்சி தலைவர்களுக்கு இடையே நடைபெற்ற அண்மைய சந்திப்பில் நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை பேணுவது குறித்து மட்டுமே விவாதிக்கப்பட்டது. மாறாக முவாஃபகாத் நேஷனல் கூட்டணியை மீண்டும் உயிர்ப்பிப்பது பற்றி பேசப்படவில்லை என அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்துள்ளார். தவிர இரு கட்சிகளின் உயர்மட்ட தலைவர்கள் எவரும் அச்சந்திப்பில் பங்கேற்கவில்லை என்றார் அவர். தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்தின் பதவிக்காலம் முடியும் வரை பாரிசான் நேஷனல் அதற்கு முழு ஆதரவை வழங்கும் என்றும் துணை பிரதமருமான அவர் உறுதியளித்துள்ளார். பாஸ் கட்சி தங்களுக்கு தெரியாமல் அம்னோவுடன் புதிய அரசியல் உடன்பாடுகளை செய்ய முயல்வதாக பெர்ஜித் தரப்பிலிருந்து எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சாஹித் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். மசூதி பிரேத அறையில் பாலியல் வன்கொடுமை புகார் உண்மை இல்லை என மலாக்கா போலீஸ் விளக்கம். மலாக்காவில் உள்ள மசூதி ஒன்றின் பிரேத அறையில் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை மற்றும் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக பரவிய செய்தி குறித்து மலாக்கா போலீஸ் விளக்கம் அளித்துள்ளது. 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கடந்த வியாழக்கிழமை அன்று காலை 9:12 மணிக்கு போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் மசூதி ஒன்றில் உதவியாளராக பணியாற்றும் 48 வயது நபர் மசூதியின் பிரேத அறையில் தன்னை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குறிப்பிட்டிருந்தார். அந்த புகார் குறித்து தீவிர விசாரணை நடத்திய போலீஸ் அங்கு எந்த ஒரு பாலியல் குற்றமும் அல்லது வன்கொடுமையும் நடக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தியது. விசாரணையின்படி அங்கு எந்த ஒரு கட்டாயப்படுத்துதலோ அல்லது மிரட்டலோ இருக்கவில்லை என்பதால் பரப்பப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எவ்வித ஆதாரமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் மசூதியின் இமாம் பாதிக்கப்பட்ட பெண்ணை போலீசில் புகார் அளிக்க விடாமல் தடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட நபரை காக்கும் நோக்கில் புதிய உதவியாளர் ஒருவரை நியமித்ததாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவின. என்றாலும் குற்றம் சாட்டப்பட்ட அந்த மசூதி உதவியாளர் கடந்த மே மாதமே தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என்றும், ஆனால் அவரது விலகலுக்கான உண்மை காரணம் மசூதி நிர்வாகத்திற்கு தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது. கோத்தகெமனிங் 2025 SPM சிறந்த மாணவர்களுக்கு 36,550 ரிங்கிட் கல்வி உதவித்தொகை வழங்கிய பிரகாஷ். ஸ்லாங்கூர் கோத்தகெமனிங் சட்டமன்ற தொகுதியில் 2025 SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற 152 மாணவர்களுக்கு மொத்தம் 36,550 ரிங்கிட் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. தேவான் MBSA ஆஸ்டர் மண்டபத்தில் நடைபெற்ற மஜ்லிஸ் ஜென்ரசி கெமன்லாங் பாராட்டு விழாவில் கோத்தகெமனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் இந்த ஊக்கத்தொகைகளை எடுத்து வழங்கினார். மாணவர்களின் சாதனைக்கு ஏற்ப இந்த நிதியுதவி பிரித்து வழங்கப்பட்டது. அதன்படி 8A பெற்ற 60 மாணவர்களுக்கு தலா 200 ரிங்கிட்டும், 9A பெற்ற 65 மாணவர்களுக்கு தலா 250 ரிங்கிட்டும் வழங்கப்பட்டது. மேலும் 10A பெற்ற 25 மாணவர்களுக்கு தலா 300 ரிங்கிட்டும், 11A பெற்று சாதனை படைத்த 4 மாணவர்களுக்கு தலா 350 ரிங்கிட்டும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் உரையாற்றிய பிரகாஷ், வெறும் கட்டடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகளை விட கல்வி மற்றும் மனித மூலதனத்தில் முதலீடு செய்வதற்கே தங்களின் தொகுதி எப்போதும் முன்னுரிமை அளிக்கும் என்றார். வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. ஸ்லாங்கூர் வழிபாட்டு தல வழிகாட்டுதல் மறு ஆய்வு குறித்து பாப்பா நாயுடு விரிவான விளக்கம். சபாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான தேசிய ஒற்றுமை வார கொண்டாட்டத்தில் சுமார் 2,50,000 பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சின் ஏற்பாட்டில் இந்த பிரம்மாண்ட கொண்டாட்டம் ஜூன் 11 முதல் 14ஆம் தேதி வரை கோத்தகினபாலுவில் உள்ள லிகாஸ் விளையாட்டரங்கத்தில் நடைபெறவுள்ளது. ஜூன் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார். பேசாமா மெம்பினா நெகேரா பங்சா என்ற கருப்பொருளை கொண்டுள்ள இந்த கொண்டாட்டம் குறித்து பேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஆரோன் அகாடாகா, நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் ஒற்றுமையை அடிமட்ட நிலையிலிருந்து வலுப்படுத்துவதற்கு இது ஒரு முக்கிய தளமாக அமையும் என குறிப்பிட்டார். 4 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் 50க்கும் மேற்பட்ட சுவாரஸ்யமான நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
கடசான், முரூட், செட்டி, போர்த்துகீசியம் உள்ளிட்ட 15 பழங்குடியின மற்றும் மக்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ரூமாகாமி கண்காட்சி, ரெஹ்மா மலிவு விற்பனை மற்றும் பாதுகாப்பு படைகளின் கண்காட்சிகள் இதில் இடம்பெறுகின்றன. முடிவு ட்ரம்ப் கையில். $24 பில்லியன் முடக்கப்பட்ட சொத்துக்களால் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவி வரும் பேச்சுவார்த்தை முடக்கி விடப்பட்டுள்ள $24 பில்லியன் ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது தொடர்பான விவகாரத்தில் முட்டுக்கட்டையாய் சந்திக்க உள்ளது. இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்தான் எடுக்க வேண்டும் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானிய உச்ச தலைவர் ஆயதுல்லா முஜ்தபா கமேனியின் இராணுவ ஆலோசகர் மோசென் ரெசாபி CNN தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், பந்து இப்போது ட்ரம்ப் வசம் உள்ளது. ஈரான் உடனான ஒப்பந்தத்தை ட்ரம்ப் விரும்பினால் இந்த $24 பில்லியன் சொத்துக்களை விடுவிப்பதுதான் இரு நாடுகளுக்கும் இடையேயான நம்பிக்கையை சோதிக்கும் முதல் படியாக இருக்கும். இது ஈரானின் சொந்த பணம், அமெரிக்காவின் பணம் அல்ல என அவர் குறிப்பிட்டார். இடைக்கால உடன்பாட்டின்படி முதற்கட்டமாக $12 பில்லியன் பின்னர் மீதமுள்ள $12 பில்லியன் விடுவிக்கப்பட வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளது. ஈப்போவில் ஹார்ன் அடித்ததால் ஆத்திரம். காரின் முன் கண்ணாடியை உடைத்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி. ஈப்போவில் நேற்று அதிகாலை 1:30 மணியளவில் கார் ஓட்டுநர் ஒருவர் ஹார்ன் அடித்ததால் ஆத்திரம் அடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி தனது ஹெல்மெட்டை கொண்டு காரின் முன் கண்ணாடியை அடித்து நொறுக்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்போது அவ்வாடவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட கார் ஓட்டுநர் அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி சாலையின் குறுக்கே கண்மூடித்தனமாக வந்ததால் எச்சரிக்கும் பொருட்டு ஹார்ன் அடித்துள்ளார். இதனால் கோபமடைந்த அந்த நபர் இந்த வன்முறையில் ஈடுபட்டுள்ளார். இதனால் கார் ஓட்டுநருக்கு சுமார் $1500 நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக ஈப்போ போலீஸ் கூறியது. சம்பந்தப்பட்ட நபர் 30 வயது மதிக்கத்தக்கவர் என்றும் அவர் நீல நிற ஹோண்டா டேஷ் மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தியதாகவும் நம்பப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக டேஷ்கேம் வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் வேளையில் போலீசார் அதனை ஆய்வு செய்து விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். அண்ணாமலை தொடங்கிய நாம் தலைவர்கள் இயக்கம் 3.5 மணி நேரத்தில் 5.63 லட்சம் பேர் இணைவு. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பதவியில் இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் அண்ணாமலை விடுத்த ராஜினாமாவை தேசிய தலைமை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து அவர் நாம் தலைவர்கள் வி த லீடர் என்ற புதிய சமூக அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ளார். வாரிசு அரசியல் மற்றும் தனிநபர் துதிப்பாட்டு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை நோக்கமாக கொண்ட இந்த இயக்கத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் பிரம்மாண்ட வரவேற்பு கிடைத்துள்ளது. இயக்கம் அறிவிக்கப்பட்ட வெறும் 3.5 மணி நேரத்திற்குள் 5.63 லட்சத்திற்கும் அதிகமானோர் இணையம் மூலம் இணைந்துள்ளனர். நிமிடத்திற்கு சராசரியாக 35 பேர் என்ற வேகத்தில் மக்கள் பதிந்து கொண்டு வரும் நிலையில் நேற்றிரவு 7:30 மணி நிலவரப்படி இதில் எண்ணிக்கை 8 லட்சத்தை கடந்தது. கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட உள்ள இந்த இயக்கத்தின் கீழ் டாக்டர் APJ அப்துல் கலாம் நெறிமுறைகள் மற்றும் அரசியலுக்கான மையம் நிறுவப்பட்டு அதில் பயிற்சி பெறுபவர்களுக்கே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படும் என அண்ணாமலை அறிவித்துள்ளார். 2023 $10,000 மிரட்டி பறித்த குற்றச்சாட்டை மறுத்த விசாரணை கோரிய 4 போலீஸ் கார்பரர்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு 35 வயது விற்பனையாளர் ஒருவரிடம் இருந்து $10,000 மிரட்டி வழிப்பறி செய்ததாக கூறப்படும் கொலை வழக்கில் போலீஸ் கார்பரல் 4 கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளனர். 43 வயது அல் ஹஃபீஸ் சைருடின், 40 வயது அஸ்மி கோஷாலி, 39 வயது அஸ்லான் ஜகாரியா, 30 வயது ஹனீஃப் அப்துல் தாலிப் ஆகிய அந்த 4 டேனிகோ என்ற அந்த விற்பனையாளருக்கு நீதிமன்றம் மூலம் $50,000 அபராதம் விதிக்கப்படும் என அச்சமூட்டி மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மிரட்டல் காரணமாக கடந்த டிசம்பர் 2023 23ஆம் தேதி சேந்தோல் ஜாலான் கெப்போங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த விற்பனையாளர் அந்நால்வரிடம் $10,000 பணத்தை ஒப்படைத்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட 4 தலா $8,000 ஜாமீன் தொகையை அனுமதித்ததுடன்
வழக்கு முடியும் வரை ஒவ்வொரு மாதமும் போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். டாப் கன் மேவரிக் நடிகர் ஜேம்ஸ் ஹாண்டி வீட்டில் குத்தி கொலை, திரையுலகில் அதிர்ச்சி. பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜேம்ஸ் ஹாண்டி கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டாப் கன் மேவரிக் மற்றும் ஜுமான்ஜி ஆகிய திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் புகழ்பெற்ற 81 வயது அந்த மூத்த குணச்சித்திர நடிகர் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள அவரது இல்லத்தில் நெஞ்சில் குத்தப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த கொடூர கொலை காரணமாக அவருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்த அவருடைய காதலியின் 44 வயது மகன் மைக்கேல் கோல்ட்ஹில் என்பவர் போலீசார் சம்பவ இடத்திலேயே கைது செய்துள்ளனர். அவர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஜாமீன் தொகையாக $2 மில்லியன் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால திரையுலக வாழ்க்கையில் 140க்கும் மேற்பட்ட படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் முத்திரை பதித்த ஜேம்ஸ் ஹாண்டியின் மறைவுக்கு பிரபல ஹாலிவுட் நடிகர்கள் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.